உங்களுடைய மறைவுக்கு பின்னால் நாங்கள் வழிகேட்டை பயப்பட மாட்டோம். ஏன் பயப்பட மாட்டோம் தெரியுமா? ஒஃபீனா வாரிசு நூரி ஹதீக்கல் உலமாஉ, எங்களிலே உங்களுடைய அனந்தர சொத்தாகிய ஒளிவான அந்த அனந்தர சொத்தை சுமந்த நல்ல உலமாக்கள் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் இருக்கின்ற வரைக்கும் நாங்கள் வழிகேட்டை பயப்பட மாட்டோம். இப்படியாக உலமாக்களை அவர்கள் புகழ்ந்து படிக்கின்றார்கள். அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு புகழ்ந்து படிக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல கருத்துள்ள பைத்துகளைத்தான் நாங்கள் அங்கே படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல் இன்னும் இடத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். وَإِذَا سَخَّرَ الْإِلَٰهُ أُنَاسًا لِسَعِيدٍ فَإِنَّهُمْ سُعَدَاءُ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மனிதர்கள் ஒரு சீதேவிக்கு வசப்படுத்தி கொடுப்பான்னு சொன்னால், அவருடைய கல்புகளிலே முஹப்பத்தை உண்டாக்கி வைப்பான்னு சொன்னால், ஃபஇன்னஹும் சுஅதாஉ, அவர்களும் சீதேவிகள் தான். எனவே இமாம் அபுல் ஹசன் அலி ஷாலி அல்லாஹ் ஞான கடல் ஒரு குதுபுல் அக்பர் என்பதற்காக வேண்டியும், அல்லாஹ்விடத்தை நெருங்கி வாழக்கூடிய ஒரு மனித புனிதர் என்பதற்காக வேண்டியும், ஒரு நல்ல வழி காட்டக்கூடிய ஞானி என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் அவர்கள் மஹப்பத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நாங்களும் அங்கே சீதேவிகளின் பட்டியலே சேர்ந்து விடுவோம் என்பதைத்தான் இமாம் அபூசி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டினார். எனவே யா அல்லாஹ், இந்த இடத்திலே நடைபெறக்கூடிய இந்த மஜ்லிஸ் கியாமத் நாளைக்கு சீரும் சிறப்பாக நடைபெற நீயே அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இதற்கிலே கலந்து கொள்ளக்கூடிய நல்ல மக்களுக்கு நல்ல பாக்கியங்களை கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ், இதற்கு யார் யாரெல்லாம் நல்ல முறையிலே செலவழிக்கின்றார்களுக்கு நல்ல பரக்கத்தினை கொடுத்தல்வாயாக, நல்ல முறை ஆஃபியத்தை கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ், எந்த நோக்கத்தோடு இந்த புனிதமான மஜ்லிஸிலே வந்து அமர்ந்து கொள்கின்றாரோ, யா அல்லாஹ், அவர்களுடைய நோக்கங்களை நீ பூரணமாகவே கொடுத்துடுவாயாக, நல்ல ஆஃபியத்திலே கொடுத்துடுவாயாக, பரக்கத்துகளை சுரந்தருள்வாயாக. யா அல்லாஹ், அந்த இமாம் அபுல் ஹசன் அலி ஷாலி அல்லாஹ் மததுகளை கடைசி வரைக்கும் நீங்கள் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்களும் எங்களுடைய ஊரார்கள் அனைவருக்கும் நீ தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.